இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தியாவை என்கிட்ட கொடுக்கும்போது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டோமே, அது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரிஜினல் தான், ஆனா பிடிஎஃப் இருக்கு, படிங்க. இருங்க ஒரு நிமிஷம். இதோ அந்த போல்டு லெட்டர்ஸ்ல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க சார், நீங்களும் பாருங்க. ஜெகன், கேன் ஐ? தேங்க்யூ. சோ குழந்தை என்கிட்ட இருந்தா சொத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். அதே குழந்தை உங்ககிட்ட இருந்தா இந்த சொத்தெல்லாம் துளசி கைக்கு போயிடும். இப்போ குழந்தை எங்க இருக்கு? இங்க இருக்கே அம்மா. சோ ஸ்வீட். கரெக்டா சொன்னா. அப்போ கண்ணா, சொத்து யார்கிட்ட இருக்கும்? அம்மா கிட்ட இருக்கும். See, so intelligent. ஏய் தியா, வாய மூடு. ஏய், என் பொண்ணு அதற்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் சம்பவம் வேற மாதிரி இருக்கும். ஜெகன், முதல்ல அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. ஏய் ஏய், மேல கை வச்சா நடக்கிறதே வேற. உனக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாது. உன்ன ஏய் ஏய், வெட்டி போட்டுருவேன். என்ன சவுண்ட் கொடுக்கற? உனக்கு தான் சவுண்ட் கொடுக்க தெரியுமா? நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் உங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை. என் பொறுமை போச்சுன்னு வைங்க, நீங்க எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அதை விட மட்டமான அளவுக்கு நான் இறங்குவேன். பாசத்துக்கு பாசம் காட்டவும் தெரியும், பகைக்கு பகை காட்டவும் தெரியும். நான் திருப்பி அடிக்கிற வரைக்கும் தான் உங்க ஆட்டம்னா. திருப்பி அடிச்சேன்னு வைங்க, ஆள் அட்ரஸ் இல்லாம போயிடுவீங்க. என் பேச்ச மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். மொத்தத்தையும் புடுங்கிட்டு உங்களை துரத்தி விட்டுடுவேன். மோனிகா, உன் புருஷனுக்கு வேலைக்கு போற பழக்கம் இல்லைல்ல? பல வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்டே பழகிட்டாரு. கொஞ்சம் கஷ்டப்படுவாரு, உனக்கும் கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது, பாத்துக்கோங்க. வட செல்லம், நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? வட செல்லம், இப்படிதான் அந்த பொண்ணு ராணிக்கிட்டே வந்து திமிரா பேசினதும் ராணிக்கு கோவமாய் அவ கண்ணத்திலேயே பலார்னு ஒன்னு அரைஞ்சா பாரு, அந்த பொண்ணு உறைஞ்சு போயிட்டா. வட செல்லம்.